ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு என்லெஸ் ரோட்ஸ் அண்ட் அஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் சென்னை டு திருச்சி வந்திருக்கிறத பார்த்துருப்பீங்க. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock போல் திருச்சியிலேருந்து கிளம்பி கொடைக்கானல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வர வழியில் நிறைய ஃபூட்டேஜை எடுக்கலை, மிஸ் பண்ணிட்டோம். பட் அந்த திருச்சி டு திண்டுக்கல் ரூட்டு, திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் வர வழி வத்தலகுண்டு வழியாக தான் வந்துட்டுருக்கோம். அந்த ரோடு உண்மையிலே அது ஸ்ட்ரைட் ரோடு தான். அந்த ரோடோட ஃபுட்டேஜ் மட்டும் எங்ககிட்ட மிஸ் ஆயிடுச்சு. உண்மையிலே சொல்ல போனால் திருச்சி டு திண்டுக்கல் அண்ட் வத்தலகுண்டு இந்த ரோடு நான் உண்மையிலே அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன். சரியான ரோடு. காரில் வந்திருக்கிறப்போ நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். பைக்கில் வரப்போ இன்னும் வேறு லெவல் என்ஜாய் தான். ஆக்சுவலாக என்னென்னா, சென்னை டு திருச்சி வந்தப்பவும் நல்லா மிட் டே, நல்லா உச்சி வேலை தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி இது கொடைக்கானல் ட்ரிப்பும் திருச்சியிலேருந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி வெந்து தணிந்தது காடு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறோம். சீரியஸாக சொல்ல போனால் அந்த ரூட்டோட ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எடுக்கலன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. மத்தியானம் போல் திண்டுக்கல்லில் நல்லா சாப்பிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் கொடைக்கானல் ஏற ஆரம்பித்தாச்சு. கொடைக்கானல் ரோடு ஆக்சுவலாக என்னென்னா, ஊட்டியில் இருக்கிற ஏர்பின் பெண்ட் மாதிரி கொடைக்கானல் ரோட்டில் ஏர்பின் பெண்ட் ரொம்ப கம்மி. ஆனால் ரோடு நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. கொடைக்கானலில் ஸ்டே பண்ணுறதுக்கு திருச்சிலேயே ரூம் புக் பண்ண சொல்லி மேலே இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டோம். ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட் ரைடுன்றதுனால ரூம் புக் பண்ணாமல் கொடைக்கானல் கிளம்புறோம். இது வேறு நல்ல பீக் டைம். ரூம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஐடியா இல்லை. அதனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்பர் கேட்டிருக்கேன். அவன் கொடைக்கானலில் இருக்கிற ஒரு புரோக்கரோட நம்பர் கொடுத்துருக்கான், ரூம் புரோக்கரோட நம்பரு. அவங்களுக்கு திருச்சியில் இருக்கும்போதே ஃபோன் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேலே வாங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி கொடைக்கானல் வரைக்கும் கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி வந்துட்டு கொடைக்கானல் கீழே இருந்து கால் பண்ணுறேன். மேலே ஸ்ட்ரைக் நடக்குது சார், டிரைவர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு ரூம் அவைலபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியல, நான் கொஞ்சம் லேட்டாக செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணால் இன்னும் ஸ்ட்ரைக் போயிட்டு தான் சார் இருக்குது. கார்லாம் ஒரு 4-5 கிலோமீட்டர் நிற்குது சார், நல்ல டிராஃபிக்கு. நீங்கள் எத்தனை மணிக்கு மேலே வருவீங்கன்னே தெரியாது சார். என்னோடய பிளான் படி மேலே 6 மணிக்கு போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். என்னோடய டைமிங் அப்படி தான் காட்டுது மேப்பில். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு ஐடியா இல்லை, ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் இருக்குது. இன்னும் ஸ்ட்ரைக் இன்னும் நாங்கள் க்ளோஸ் பண்ணல, இன்னும் ஸ்ட்ரைக் நடந்துட்டு தான் இருக்குன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, போக போக தான் தெரியும். இப்போ வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ரூம் அவைலபிலிட்டி 5Kல ஒரு ரூம் அவைலபிளாக இருக்குன்றாங்க. எனக்கு என்னென்னா, நான் திருச்சியிலேருந்து ரூம் கேட்டிருந்தப்போவே அவர் என்ன சொல்லியிருக்கலாம்னா, ரூம் இருக்குது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. சடனாக இப்போ கொடைக்கானல் மேலே வரும்போது நல்லா பீக் டைமை பார்த்து 5K தான் ரூம், அதுவும் ஒரே ரூம் தான் இருக்குது, அதுவும் 5Kன்னு சொல்கிறாங்க. எனக்கு சரின்னு தோணலை. அப்படியே கொஞ்சம் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு கூகுளில் செக் பண்ணி இன்னும் 2-3 இடத்துல ஃபோன் பண்ணி கேட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமை புக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு அந்த ரூமை தேடி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, நான் திருச்சியில் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 2.5லேருந்து 3K வரைக்கும் ரூம் இருக்கும், ஒரு 2-3 ரூம் இருக்கும் சார், ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன், செக் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சடனாக இப்போ ஒரு ரூம் தான் இருக்குது, அதுவும் 5K அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க திருச்சியில் இருக்கும்போதே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கூகுளில் செக் பண்ணி இன்னும் 2-3 இடத்துல கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் 3Kல ஒரு ரூம் கிடச்சிருக்கு. இது ஒரு பீக் டைம். அதுவும் இந்த டைமில் நம்மளுக்கு 3K ரூம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் புக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏதோ ஸ்ட்ரைக் நடக்குது, டிராஃபிக்காக இருக்குன்னு சொன்னாங்க. நான் கூட சரி ஓகே 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது, அது ஒரு 5 o'clock வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு, கார்லாம் மூவ் ஆகுதுன்னு நினச்சோம். ஆனால் ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்மூத்தாக ஏறியாச்சு கொடைக்கானல். ஏறிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது டிராஃபிக் வந்து கொடைக்கானலோட செக் போஸ்ட் கீழே வரைக்கும் இருக்குது. பைக்கில் போனதுனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். சைடில் ஏறி போயிட்டோம். பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணல. பைக்கில் வரவங்கள போக சொல்லிட்டாங்க. ஆனால் காரில் வரவங்க வந்து கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி நிற்குது லைனாக. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அதுவே ஒரு 15 கிலோமீட்டருக்கு வந்து நிற்கும் காரு. அப்படியே கண்டினியூஸாக காரு, பஸ்ஸு, அது கூட வர லாரி. இது சைடில் வந்து ஏறி போக அலோவ் பண்ணல. அங்கே இருக்கிற காரில் வந்தவங்கெல்லாம் வந்து வேறு காரு சைடில் ஏறி வந்தால் அவங்கள ஸ்டாப் பண்ணி சண்டை போடுறாங்க. இது மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. பைக்கில் வந்தவங்கள விட்டுட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானலோட சென்ட்ரல் வரைக்கும் வந்துட்டோம். சென்ட்ரலுக்கு வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் ரூமுக்கு எப்படி போனோம், அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இஃப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் என்லெஸ் ரோட் அண்ட் டஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் கீப் ரைடிங் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங். தேங்க்யூ.